மாஸ்கோ நகரின் அடியில் பொதுமக்கள் பயன்படுத்தும் மெட்ரோவை தவிர அரசாங்கத்திற்காக ஒரு தனி ரகசிய மெட்ரோ பாதை இருப்பதாக நம்பப்படுகிறது. இது கிரெம்லின் மாளிகையை பதுங்கு குழிகளுடன் பன்கர்ஸ் இணைக்கிறது. அணுப்போர் ஏற்பட்டால் தப்பிக்க உருவாக்கப்பட்ட இந்த பாதை உண்மையிலேயே இருக்கிறதா? அதிகாரப்பூர்வமாக இதற்கு T6 என்று பெயர். ஆனால் ரஷ்யர்கள் இதை மெட்ரோ 2 என்று அழைக்கிறார்கள். கட்டப்பட்ட காலம்: இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஸ்டாலின் காலத்தில் இது ரகசியமாக தொடங்கப்பட்டது. நோக்கம்: அணு ஆயுத போர், நியூக்ளியர் வார் ஏற்பட்டால் நாட்டின் முக்கிய தலைவர்கள் கிரெம்லின் மாளிகையிலிருந்து பாதுகாப்பாக வெளியேறவும் ரகசிய பதுங்கு குழிகளுக்கு செல்லவும் இது உருவாக்கப்பட்டது. மெட்ரோ 2 எங்கே இருக்கிறது? ஆழம்: சாதாரண மக்கள் பயன்படுத்தும் மெட்ரோ 50 மீட்டர் ஆழத்தில் இருந்தால் இந்த மெட்ரோ 2 சுமார் 50 முதல் 200 மீட்டர் ஆழத்தில் உள்ளது. தண்டவாள அமைப்பு: இதில் சாதாரண மெட்ரோவைப் போல மின்சார கம்பிகள் மேலே இருக்காது. மாறாக தண்டவாளங்களுக்கு நடுவே பேட்டரி மூலம் இயங்கும் ரயில்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சத்தமில்லாத பயணம்: இது முற்றிலும் சத்தமில்லாமல் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் மேலே இருக்கும் மக்களுக்கு கீழே ஒரு ரயில் செல்வதே தெரியாது. முக்கிய வழித்தடங்கள்: இதில் மொத்தம் 4 முக்கிய வழித்தடங்கள் இருப்பதாக உளவுத்துறையினர் கூறுகின்றனர். கிரெம்லின் மாளிகையிலிருந்து தொடங்கி ரமென்கி என்ற இடத்தில் உள்ள மாபெரும் நிலத்தடி நகரத்தை இணைக்கிறது. முக்கிய அரசு அலுவலகங்கள் மற்றும் விமான நிலையங்களை இணைக்கும் பாதை. அணு ஆயுத கிடங்குகள் மற்றும் இராணுவ தலைமையகங்களை இணைக்கும் ரகசிய பாதை. அதிபர் தங்கும் ரகசிய பதுங்கு குழிகளுக்கான வழி. ரமென்கி 43 நிலத்தடி நகரம். மெட்ரோ 2 இன் மிக முக்கியமான நிறுத்தங்களில் ஒன்று ரமென்கி 43. இது ஒரு சாதாரண பதுங்கு குழி அல்ல, சுமார் 15,000 பேர் தங்குவதற்கான வசதி கொண்ட ஒரு நிலத்தடி நகரம். உணவு, குடிநீர், காற்று, சுத்திகரிப்பு இயந்திரங்கள் என 30 ஆண்டுகள் வரை வெளியே வராமல் உயிர் வாழ தேவையான அனைத்து வசதிகளும் இங்கே ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன. இது உண்மையா அல்லது வெறும் கதையா? ஆதாரங்கள்: 1990களில் ரஷ்ய அரசாங்கத்தில் பணியாற்றிய சில அதிகாரிகள் இதன் இருப்பை உறுதி செய்துள்ளனர். அமெரிக்க உளவுத்துறை CIA 1991இல் பென்டகன் வெளியிட்ட அறிக்கையில் மாஸ்கோவின் அடியில் மிக பிரம்மாண்டமான ரகசிய போக்குவரத்து வசதிகள் உள்ளன என்று அதிகாரப்பூர்வமாக வரைபடத்துடன் குறிப்பிட்டிருந்தது. மறைக்கப்படும் நுழைவாயில்கள்: சாதாரண அடுக்குமாடி குடியிருப்புகள் போல தோன்றும் சில கட்டிடங்களின் தரைதளத்தில்தான் இந்த மெட்ரோ 2க்கான ரகசிய லிப்ட்கள் மற்றும் நுழைவாயில்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. மெட்ரோ 2 என்பது வெறும் கட்டுக்கதை அல்ல, அது ரஷ்யாவின் பாதுகாப்பு அரண். இன்றும் புதின் அரசாங்கம் இதை நவீனப்படுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. உலகின் எந்த மூலை அழிந்தாலும் மாஸ்கோவின் 200 அடி ஆழத்தில் ஒரு உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கும். இந்த ரகசிய பாதை ஒருவேளை நம் ஊருக்கு அடியில் இருந்தால் எப்படி இருக்கும்? கமெண்ட் செய்யுங்கள்.